ஆட்சியை தக்கவைக்கும் நோக்கில் திமுக கூட்டணி, மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் நோக்கில் அதிமுக கூட்டணி, முதன்முறையாக தேர்தலை சந்திக்கவிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம், தனித்து களம் காணும் நாம் தமிழர் என அரசியல் களம் தீவிரமடைந்திருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பான சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் பட வெளியீட்டு சிக்கல்கள் என தாவேகா தலைவர் விஜயை சுற்றி பல்வேறு விஷயங்களும் நடந்து வருகிறது. அதே சமயம் தாவேகாவை தங்கள் பக்கம் இழுக பாஜக தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை தங்கள் கூட்டணியில் இணைத்துக் கொண்டால் தங்களால் ஆட்சியை எளிதாக கைப்பற்ற முடியும் என்ற நோக்கத்தோடு தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி பேசுபொருளாக மாறி வருகிறது. ஏற்கனவே ஜனவரி 12ஆம் தேதி மற்றும் ஜனவரி 19ஆம் தேதி ஆகிய நாட்களில் விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியிருந்தார். தொடர்ந்து 3ஆம் கட்ட விசாரணைக்காக மார்ச் 10ஆம் தேதி ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அன்று தாவேகா சார்பில் வேட்பாளர் நேர்காணல் நடைபெறவிருந்ததால் கால அவகாசம் விஜய் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் 5 நாட்களுக்கு பிறகு இன்று சிபிஐ விசாரணை நடந்து வருகிறது. தாவேகாவுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படும் நிலையில் விஜயின் இந்த டெல்லி பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த கூட்டணியை விஜய் தொடர்ந்து மறுத்து வருவதாகவும் கூறப்படும் நிலையில் தேர்தலில் என்டிஏ வென்றால் பழனிசாமி முதல்வர், விஜய் எதிர்க்கட்சித் தலைவர் என பாஜக அடுத்த ஆஃபரை வழங்கி விஜயை தன் பக்கம் கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக புதிய தகவல்கள் வெளிவந்துள்ளது. கூட்டணியில் விஜய்க்கு துணை முதல்வர் பதவி வழங்க ஆஃபர் அளிக்கப்படுவதாக முதலில் தகவல்கள் பரவிய நிலையில் தற்போது அவருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி என புதிய தகவல்களும் பரவுகிறது. கூட்டணியை பலப்படுத்த பாஜக தீவிர முயற்சி செய்து வருவதாகவும் அதிமுக இதனை உற்று நோக்குவதாகவும் தெரிகிறது. தேர்தல் நாள் அறிவிக்கப்படும் நாளிலும் கூட்டணி முடிவுகள் இன்னும் முடிவாகாத சூழல் நிலவுகிறது. அதே நேரத்தில் பாஜகவின் முயற்சிக்கு அதிமுக மற்றும் தாவேகா ஆகிய இரண்டுமே இறங்கி வராத சூழல் என்பதும் நிலவுவதாக கூறப்படுகிறது. முதல்வர் முகம் அதிமுகவிற்கு இணையான இடங்கள் என்பது தாவேகாவின் அழுத்தம் திருத்தமான முடிவாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இருவரிடமும் தனித்தனி பேச்சுவார்த்தை முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருவதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாஜகவுடனான கூட்டணி தொடர்பாக வெளியாகும் தகவல்களுக்கு தாவேகா தரப்பில் தொடர்ந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டும் வருகிறது.